ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிகே கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேமியா கேசரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேமியா கேசரி செய்கிறதுக்காக நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். சேமியா கேசரி செய்கிறதுக்காக நான் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் முந்திரி பருப்பும் இந்த ட்ரை கிரேப்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கணும். இது தட்டுக்கு மாற்றியாச்சு. நெய், முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம ஒரு தட்டில் ஊற்றி வச்சதுக்கப்புறமா அதே சட்டியில் சேமியாவை வறுத்துக்கலாம். சேமியாவை கருக விடாமல் நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். சேமியாவை வறுத்தெடுத்து அதே சட்டிலே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இந்த சொம்பில் 1.5 சொம்பு தண்ணி எடுத்து நான் ஊற்றுறேன். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம உப்பு சேர்க்கலாம். நான் சின்ன டீஸ்பூனில் 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். புதுசாக சமைக்கிறவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. இது கூடவே கேசரி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். எல்லோ கலரும் சேர்க்கலாம், ரெட் கலரும் சேர்க்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணலாம். நல்லா பெரிய ஸ்பூனில் நான் 5 ஸ்பூன் சர்க்கரை இதில் சேர்த்துருக்கேன். இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை நாங்கள் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னா இன்னும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பிடிக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சேமியா வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். நம்ம அது வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சேமியா நல்லா வெந்துட்டுருக்கு. நம்மளுக்கு இந்த மூடியில் நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம திறந்து ஒரு லைட்டாக கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கரெக்டாக இது வேகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸு, அதெல்லாம் நம்ம இதில் கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.